மதுரையில் தவிக தலைவர் விஜய் சென்ற பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் சேதமான பகுதி அகற்றிவிட்டு கொடைக்கானலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரம். முக்கியமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை விமான நிலையத்தில் இருந்து ஜனநாயகம் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் கொடைக்கானல் தாண்டிக்குடி செல்ல இருந்தார். அறிந்த அவருடைய ரசிகர்கள் மற்றும் தாவைக்கா தொண்டர்கள் காலை முதல் மாலை வரை விஜயை பார்ப்பதற்காக 1000க்கும் மேற்பட்டோர் மதுரை விமான நிலையம் உள்ளேயும் வெளியிலேயும் இருபுறமும் நின்றவாறு காத்திருந்தார்கள். அப்போது விமான நிலையத்திற்கு விஜய் வெளியே வந்தவுடன் அவரை கேரவானில் வாகனத்தில் ஏறி நின்றவாறு தொண்டர்களை பார்த்து கை கூப்பியவாறு வந்த பொழுது விமான நிலையத்தில் நுழைவாயில் நின்றிருந்த அவர் ரசிகர்கள் காவல்துறை தடுப்பு கம்பிகளை சேதப்படுத்தி தள்ளிவிட்டு விஜய் அவரை நோக்கி ஓடி வந்து பின்பு அவருடைய கேரவான் வாகனம் முன்பு தொண்டர்கள் கூடியதால் அவர்களை பார்த்து கை கூப்பியவாறு சென்றார். அப்போது விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் விஜயை பார்த்த ஆர்வத்தில் தொண்டர்கள் அவர் வந்த கேரவன் வேனில் மதுரை விமான நிலையம் அருகே மண்டல நகர் பகுதியில் கேரவன் ஏறி இறங்கியவாறு தொண்டர்களால் ஏறி இறங்கினார்கள். இதனால் கேரவன் வேன் முன்பக்கம் மிகவும் சேதமடைந்தது. சேதமடைந்த கேரவன் வேனோடு கொடைக்கானலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த விஜயும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.